விருதுநகரின் மண்ணில் வறுமையின் நிழலிலும் ஒரு சிறுவன் பிறந்தான். பசியால் பள்ளியை இழந்தான். ஆனால் அதே சிறுவன் பின்னர் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு பள்ளியின் கதவை திறந்தான். ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன். ஆனால் ஏழை மக்களின் இதயத்தில் அரசனாக வாழ்ந்தவன். பதவியால் உயர்ந்தவரல்ல, பண்பால் உயர்ந்தவர். அதிகாரத்தால் நினைவில் நிற்பவரல்ல, அன்பால் என்றும் மறக்க முடியாதவர். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை அல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை மாற்றிய பெருந்தலைவரின் உண்மை வரலாறு. அவர் பெயர் பெருந்தலைவர் காமராஜர். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த காமராஜர் வாழ்க்கையின் கடினத்தை குறைந்த வயதிலேயே உணர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். மற்ற குழந்தைகள் புத்தகங்களை தூக்கிக் கொண்டு பள்ளிக்கு செல்லும்போது அவர் வாழ்க்கையின் பாரத்தை தூக்கிக் கொண்டு வேலைக்கு சென்றார். படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் குடும்பத்தின் வறுமை காரணமாக பள்ளியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த சிறுவனின் மனதில் ஒரு காயம் பதிந்தது. கல்வியை இழப்பது எவ்வளவு பெரிய வலி என்ற காயம். ஆனால் அந்த வலி அவரை பலவீனமாக்கவில்லை, மாறாக அது அவரை மக்களின் வலியை உணரும் மனிதராக மாற்றியது. பள்ளியில் படிக்க முடியாத அவர் வாழ்க்கையையே ஒரு பெரிய பள்ளியாக கொண்டு கற்றுக்கொண்டார். வறுமை அவருக்கு ஒரு கொடிய ஆசிரியராக இருந்தது. ஆனால் அந்த ஆசிரியர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்று: ஏழையின் கண்ணீரின் மதிப்பு. அதனால்தான் நான் படிக்க முடியவில்லை, ஆனால் என்னைப் போல இன்னொரு குழந்தையும் இனிமேல் கல்வியை இழக்கக்கூடாது என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் மெதுவாக வேரூன்றியது. அதே சமயம் இந்தியா ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தது. நாட்டின் வேதனையை தன் வேதனையாக உணர்ந்த காமராஜர் அமைதியாக இருக்கவில்லை. சுதந்திர போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார். கைது செய்யப்பட்டார், சிறை சென்றார். ஆனால் எந்த சோதனையும் அவரது மனத்தை உடைக்கவில்லை. அவர் போராடியது பதவிக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் மக்களின் மரியாதைக்காகவும் மட்டுமே போராடினார். அதுவே அவரை சாதாரண மனிதரிலிருந்து மக்களின் தலைவராக உயர்த்தியது. காலம் நகர்ந்தது. காமராஜரின் எளிமை, நேர்மை, தியாகம் ஆகியவை மக்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அவர் அதிகம் பேசாதவர், ஆனால் அவர் செய்த ஒவ்வொரு செயலும் 1000 பேச்சுகளை விட வலிமையாக மக்களின் மனதில் ஒலித்தது. எளிய உடை, எளிய நடை, ஆடம்பரமற்ற வாழ்க்கை, ஆனால் மக்களின் நலனுக்காக எரிந்த இதயம். அதனால்தான் மக்கள் அவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பார்க்கவில்லை, தங்களுள் ஒருவராகவே பார்த்தார்கள். 1954ஆம் ஆண்டு காமராஜர் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அன்று நாள் ஒரு பதவி மாற்றம் மட்டுமல்ல, மக்களின் வேதனையை உணர்ந்த ஒரு மனம் அதிகாரத்தின் இருக்கையில் அமர்ந்த நாள். முதலமைச்சரான பிறகு அவர் அலுவலகத்தின் சுவர்களுக்குள்ளே மட்டுமே இருந்தவரல்ல, அவர் கிராமங்களுக்கு நேரில் சென்றார். மண்ணின் வாசனையை சுவாசித்தார். மக்களின் வாழ்க்கையை கண்களால் கண்டார். அங்கே அவர் பார்த்த காட்சி அவரது இதயத்தை நொறுக்கியது. பல குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை. சிலர் பசியில் வீட்டிலிருந்தார்கள். சிலர் வேலைக்கு சென்றார்கள். சிலருக்கு பள்ளி மிகவும் தொலைவில் இருந்தது. சிலருக்கு செருப்பு இல்லை. சிலருக்கு உணவே இல்லை. அந்த குழந்தைகளின் முகங்களில் அவர் தன் சிறுவயதையே மீண்டும் கண்டார். அந்த நொடியில்தான் பெருந்தலைவர் காமராஜரின் மனதில் ஒரு தீர்மானம் பிறந்தது. அது ஒரு அரசியல் முடிவு அல்ல, அது ஒரு மனிதநேய பிரமாணம். நான் இழந்த கல்வியை இந்த மண்ணின் எந்த குழந்தையும் இழக்கக்கூடாது என்ற உறுதி அவரை வரலாறு படைக்க செய்தது. அதன் பிறகு பள்ளி இல்லாத கிராமங்களில் பள்ளிகள் கட்டப்பட்டன. பள்ளிமணி ஒலிக்காத ஊர்களில் கல்வியின் ஒலி முதன்முறையாக எழுந்தது. புத்தகமென்றால் எந்தவென்று கூட தெரியாத குழந்தைகளின் கைகளில் புத்தகங்கள் வந்து சேர்ந்தன. வறுமையால் தலைகுனிந்த வீடுகளில் நம்பிக்கை மெதுவாக தலை நிமிர்ந்தது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொண்டார். பசித்த வயிறு பாடம் படிக்காது. அதனால் அவர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, அது ஏழை மக்களின் உயிர்கொடி. என் குழந்தை பள்ளிக்கு போனால் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏழை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பத் தொடங்கினார்கள். அன்றைய தினம் பள்ளிவாசலை தாண்டிய அந்த சிறு காலடிச் சத்தங்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் முதல் இசையாக மாறின. பசியுடன் வந்த குழந்தை உணவு உண்டது. பின்னர் புத்தகத்தை திறந்தது.
அந்த காட்சி ஒரு தலைவரின் வெற்றி அல்ல, ஒரு தாயின் கண்ணீருக்கு கிடைத்த பதில். ஒரு காலத்தில் தானே வறுமையாலும் பசியாலும் பள்ளியை இழந்த சிறுவன் பின்னர் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவும் கல்வியும் சேர்த்து கொடுத்த தலைவராக உயர்ந்தார். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஏழை மக்களின் இதயத்தில் பிறந்த நம்பிக்கை. அவரிடம் செல்வமில்லை, அரண்மனை இல்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது நேர்மை, அர்ப்பணிப்பு, மனிதநேயம், மக்கள் மீது அளவில்லா அன்பு. அதிகாரம் அவரை தேடி வந்தது. ஆனால் அவர் அதிகாரத்தை தேடி ஓடவில்லை. தேவைப்பட்டால் பதவியை விட்டுக் கொடுக்க தயங்கவில்லை. ஏனெனில் அவரது மனதில் இருந்தது ஒரே உண்மை: நாடு முதலில், நான் பிறகு. அதனால்தான் அவர் அரசியலில் உயர்ந்தவர் மட்டுமல்ல, மக்களின் இதயத்தில் நிலைத்தவர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஆனால் உண்மையான தலைவர்கள் மறைவதில்லை. இன்று ஒரு ஏழை வீட்டிலிருந்து மருத்துவராக உயர்ந்த ஒருவரின் பின்னாலும், ஒரு ஆசிரியரின் புன்னகையின் பின்னாலும், ஒரு கிராமத்தில் ஒலிக்கும் பள்ளிமணி சத்தத்தின் பின்னாலும், ஒரு குழந்தையின் கையில் இருக்கும் முதல் புத்தகத்தின் பின்னாலும் அமைதியாக நிற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அது பெருந்தலைவர் காமராஜர். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு பதவி அல்ல, அவர் ஒரு காலத்தை மாற்றிய கருணை. அவர் ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுத்த ஒளி. அவர் வறுமையின் கண்ணீரை நம்பிக்கையின் புன்னகையாக மாற்றிய மனிதர். பசியால் பள்ளியை இழந்த சிறுவன் பின்னர் தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு பள்ளியின் கதவை திறந்தார். அதனால்தான் இன்று வரை மக்கள் அவருடைய பெயரை ஒரு பெயராக சொல்வதில்லை, ஒரு மரியாதையாக சொல்கிறார்கள்: பெருந்தலைவர் காமராஜர். தான் இழந்த கல்வியை ஒரு தலைமுறைக்கு பரிசாக கொடுத்த மனிதர் பெருந்தலைவர் காமராஜர்.